ஒரு 10 பல் பூண்டு உரிச்சுக்கோங்க. 2 வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சாப் பண்ணியாச்சு, கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து இப்படி தோல் நீக்கிக்கோங்க. இப்போ பூண்டையும் இஞ்சியும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு இப்போ வாங்கியிருக்கிற சிக்கன் பார்த்தீங்கன்னா கம்மி தான், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம். 1/2 கிலோ சிக்கனுங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து க்ரீன் சிக்கன், ஓகேங்களா? அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகா, நல்லா 10 முந்திரி பருப்பு. இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரீன் சிக்கனுக்கு இந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். புதினா, கொத்தமல்லி, அதில் வந்து ஒரு 10 வந்து கேஷ்யூ நட்டு, முந்திரி, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதுலேயும் தண்ணி ஊற்றி கலந்து கடைசியாக சிக்கன் ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. நம்ம மீடியம் சைஸில் வாங்கியிருக்கோம். இதை ஒரு 4 லிட்டர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிட்டும். அதிபத்திரி ஒன்று எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை ஒன்று, இது வந்து ஸ்டார் பூ, 3 லவங்கம், பிரிஞ்சி லீஃப் வந்து 1/2 பிரிஞ்சி லீஃபு, பிரியாணி இலை, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த முழு அதாவது ஹோல் ஸ்பைசி ஐட்டம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுபடட்டும். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரை தூள் உப்பு போட்டுக்கலாம். காரன்றது அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் 2 பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அந்த விழுதுலேயே அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு சிறிது நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுப்போம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் சட்டுன்னு கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதையும் போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்துடுங்க. இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் மேலே வேகட்டும். நல்லா ஒயிட் கலரில் மாறணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். அதனால் எவ்வளோ அளவுன்றது பார்த்துக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் வரும். அதை பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் தெரிவிங்க. புதுசாக பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், சிக்கனில் ஃபஸ்ட்டு தண்ணி இது மாதிரி விடணும். கலரும் சேஞ்சஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல ஒரு கரெக்ட் கொடுத்துட்டு இப்போ மசாலா ஐட்டம்னா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன மசாலா போடுறோன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து பாருங்கள். ஒன்று ஒன்று சொல்கிறேன் அளவோட. ஃபஸ்ட்டு ப்ளெயின் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ போட்டுட்டு மசாலாலாம் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா பிரட்டி கொடுங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு வரட்டும். நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சுருக்கோம். இந்த தயிர் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து தக்காளியை போடாமல் செய்யப்படுறோம் இல்லைங்களா? இந்த தயிரில் இருக்கிற புளிப்பு தான் உங்களுக்கு வந்து இந்த சிக்கனுக்கு ஓகேங்களா? அதனால் 5 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் வந்து என்ன சிக்கன்? கிரீன் சிக்கன் இல்லைங்களா? அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே இதுதான், இந்த விழுது தான். இதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் இருக்கிற எதுவும் விழுதெல்லாம் மீதி இருக்கும் இல்லைங்களா? அந்த சாந்தெல்லாம் வந்து தண்ணி போட்டு இப்படி நல்லா கலக்கிட்டு தேவையான அளவுக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு
இப்போ வந்து உப்பு போடணும். உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், பத்தாது. இப்போ சிக்கன் அதாவது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1.25 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு காரன்றது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்து முடிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வேக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி பதத்தில் வந்துருச்சு. இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஃபைனலாக நம்ம வந்து மேலும் சுவை கூட்டுவதற்கு கஸ்தூரி மேத்தி இருந்தால் சிறிதளவு எடுத்து நல்லா 2 கையில் வந்து வச்சு க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த கஸ்தூரி மேத்தி அப்படியே பரவாயில்ல போட்டு ஒரு கிளறி எடுத்தோம்னா அருமையான கிரேவி சிக்கன் ரெடி. தலன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரீன் சிக்கன் ரெடி. நம்ம வேற ஒரு பவுலில், சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆவி பரப்பறக்கு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கிரீன் சிக்கன் ரெடி. அருமையான டேஸ்டியான எம்மி டேஸ்ட்டில் கிரீன் சிக்கன் ரெடி. நீங்களும் நான் சொன்ன மெத்தடை ஒரு மெத்தட் விடாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை நம்ம வீடியோக்கு தெரிவிக்கலாம். ரேவதி சரவணாஸ் வீடியோக்கு. ஓகேங்களா? நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்கன் தான் செஞ்சுருக்கோம். அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா சுட இருக்கு. நல்லா சுடு சாப்பாட்டுக்கு போட்டு பேசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட் ஒரு மெத்தட் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு முழு வீடியோ பார்த்துட்டு எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ செஞ்சுக்கிறேன். அதிலிருந்து உங்களுக்கு விடைபெறுவது ரேவதி சரவணன். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடைநாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் ஒரு another வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.